Okay, fifth question. Which of the two ratios is largest? அதாவது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4:5 ஆர் 8:15. அதாவது 2 ரேஷியோ கொடுத்துட்டு இதில் எது லார்ஜர் எது பெருசுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஒர்க் பண்ணால் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 4:5 என்ன பண்ண போகிறேன்னா அதை ஃப்ராக்ஷனில் எழுத போகிறேன். 4/5. இந்த ஆர் என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல்ட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 8:15 எப்படி எழுதிக்கலாம், 8/15 எழுதிட்டேன், ஃப்ராக்ஷன் எழுதிட்டேன். இப்போ லார்ஜராக எது பெருசுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 டினாமினேட்டருமே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இங்கே 5 இருக்குது, இங்கே 15 இருக்குது, ஈக்குவலாக இல்லை. என்ன பண்ணணும், நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஈக்குவலாக சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு இந்த 5க்கும் 15க்கு என்ன பண்ண போகிறேன், எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எல்சிஎம் ஆஃப் 5 and 15. எல்சிஎம் எடுக்க தெரியும்ல, பாருங்கள். 5, 15. நம்ம இந்த எல்சிஎம் எடுக்கிறப்ப இந்த சைடு போடுற எல்லா நம்பருமே ப்ரைம் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். 2, 3, 5, 7 இது ப்ரைம் நம்பர். ஓகேவா? இப்போ ரெண்டுமே என்ன டேபிளில் வரும், 5 டேபிளில் வரும். ஸோ 5ஆல் பண்ண போகிறேன். 5 டேபிளில் 5 1s are 5, 5 3s are 15. இப்போ 1 வர வரைக்கும் பண்ணணும் எல்சிஎம். இப்போ ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, 3 டேபிளில் பண்ணலாம். 1 அப்படியே எழுதிக்கங்க. 3 டேபிளில் இது 1 டைம் வரும். சரி, இப்போ எல்சிஎம் என்ன வரும், 2 இங்கே இருக்கிறத மல்டிபிள் பண்ணிவிட்டோம், எல்சிஎம் கிடச்சிரும். என்ன வரும், 5 3s are 15 தான் எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஃப்ராக்ஷனையும் சேம் டினாமினேட்டரை நம்ம சேஞ்ச் பண்ணணும். 15. அப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறேன், 4/5 நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்களோ அதை ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் கீழே டினாமினேட்டரில் ரைட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எழுதிட்டேன், ஈக்குவல்ட்டு போட்டுட்டு நீங்கள் என்ன எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க 15. அதை ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் டினாமினேட்டரில் தான் நீங்கள் 15 ரைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ 5 இருக்குது. 5ஐ எதால் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 15 கிடைக்கும், 3. 5 3s are 15. அதே 3ஐ மேலேயும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 4 3s are 12. இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இன்னொரு ஃப்ராக்ஷன் எடுத்து ரைட் பண்ணுறீங்களா, என்ன வரும், 8/15. அதே மாதிரி ஈக்குவல்ட்டு போட்டுட்டு கீழே டினாமினேட்டர் எல்சிஎமோட ஆன்சர் 15 எழுதிக்கும். சரியா? இப்போ இங்கே 15 இருக்குது. 15 எதால் மல்டிபிள் பண்ணால் 15 வரும், 1ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 15 வரும். அதே மேலேயே 1ஆல் மல்டிபிள் பண்ணும். ஸோ 8 × 1 8. இப்போ பாருங்கள், இங்கே டினாமினேட்டர் 15 இருக்குது, இங்கே டினாமினேட்டர் 15. நம்ம ரெண்டுமே என்ன பண்ணிட்டோம், சேம் டினாமினேட்டரை கொண்டு வந்துட்டோம். சரி, இப்போ ரெண்டுமே எடுத்து ரைட் பண்ணுறேங்க. சரி, இப்போ ரெண்டுமே எடுத்து ரைட் பண்ணுறேன். 12/15, இங்கே 8/15. சரி, அப்போ இதில் 2 பேர் ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் நியூமரேட்டர் பாருங்கள், நியூமரேட்டரில் எது பெருசு, 12 தான் பெருசு. ஸோ 12/15 தான் லார்ஜர். ஓகே, யூ புட் திஸ் லைக். அப்போனா இப்போ 12/15க்கு என்னோட கொஸ்டின் இருக்குது, 4/5. நெக்ஸ்ட் 8/15ஓட கொஸ்டின் என்னது, அதே 8/15 தான். இது என்ன லாஸ்ட்டில் என்ன ரைட் பண்ணணும், ரேஷியோவில் ரைட் பண்ணிடுங்க. 4:5 greater than 8:15. ஓகேவா? அப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன் பண்ணுங்கள். அதாவது 4:5 ஆர் 8:15 2 ரேஷியோவில் எது லார்ஜர்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணும், கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணிவிட்டேன் 4/5, இது 8/15 ரைட் பண்ணிட்டேன். இப்போ லார்ஜர்னு கண்டுபிடிக்க ரெண்டுமே சேம் டினாமினேட்டராக இருக்கணும், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்காக எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கேன். எல்சிஎம் எனக்கு 15 வருது. ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் 4/5 எழுதிட்டு ஈக்குவல்ட்டு போட்டு இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்ச ஆன்சரை டினாமினேட்டரில் ரைட் பண்ணணும். 5 3ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 15 வருது. அதைவே மேலே 3ஆல் பண்ணணும். 4 3s are 12. இப்போ செகண்ட் ஃப்ராக்ஷன் 8/15 எடுத்துட்டா அதை ஈக்குவல்ட்டு கீழே டினாமினேட்டரில் 15 எழுதணும். பார்த்தா 15 1ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 15 வருது, அதே மேலே 1ஆல். ஸோ 8/15 வருது. ரெண்டுமே சேமாக எடுத்து ரைட் பண்ணிவிட்டு இதில் எது பிக்கஸ்ட், டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் நியூமினேட்டர் எது பெருசு, 12 தான் பெருசு, அது பிக்கஸ்ட் ஒன். இதோட கொஸ்டின் என்னது, 4/5 எழுதிட்டேன். இதோட கொஸ்டின் 8/15 எழுதிட்டேன். இப்படி தான் நீங்கள் ரைட் பண்ணணும். அப்போ இதை வந்து ரேஷியோவில் ரைட் பண்ணிவிட்டு இதை ரேஷியோவில் ரைட் பண்ணிவிட்டு இப்படி தான் நீங்கள் லார்ஜர் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இது சேம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்,
ஃப்ராக்ஷனில் எழுதலாம். 3/4 இஸ் ஈக்குவல் டு 7/8. இப்போ ரெண்டுமே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? எல்சிஎம் ஆஃப் 4 and 8. 4க்கும் 8க்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. ரெண்டுமே 4 டேபிளில் வரனால 4ல் போடக்கூடாது. 4 இஸ் அ காம்போசிட் நம்பர். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்தாவே என்னது? காம்போசிட் நம்பர். ப்ரைம் நம்பர்னால் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. 1 வரும், 1 டேபிளில் அதே நம்பரால் தான் வரும். அந்த ப்ரைம் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். ரெண்டுமே 2 டேபிளில் வருமா? ஸோ 2 டேபிளில் பண்ணுங்கள். 2 டேபிளில் 4, 2 2s are 4, 8 எப்படி வரும்? 4 2s are 8. திரும்ப ரெண்டுமே 2 டேபிளில் வரும். ஸோ 2 1s are 2, 2 2s are 4. 1 வர வரைக்கும் பண்ணணும். திரும்ப 2 என்ன பண்ணிக்கலாம்? 2 டேபிளில் பண்ணிட்டோம்னா இது 1 ஆயிடும். இப்போ இது ஃபுல்லாமே என்ன பண்ணணுமா? மல்டிபிள் பண்ணணும். பண்ணால் 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8. இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு? எல்சிஎம் வந்து நம்மளுக்கு 8 கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எடுத்து ரைட் பண்ண போகிறோம். 3/4. நெக்ஸ்ட்டு என்ன வரும்? இந்த டினாமினேட்டரில் அந்த 8 நீங்கள் போடணும். நெக்ஸ்ட்டு இப்போ 4 எதால் மல்டிபிள் பண்ணால் 8 கிடைக்கும்? 2. அதே 2வை மேலே ரைட் பண்ணுங்கள். 3 2s are 6. இது முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ராக்ஷன் என்ன இருக்குது? 7/8. ஸோ 7/8 ஈக்குவல் டு போட்டுட்டு டினாமினேட்டரில் தான் எல்சிஎம்மோட எழுதணும். சரி, 8 எதால் மல்டிபிள் பண்ணால் 8 வரும்? 1. அந்த 1னை மேலேயும் போடுங்க. 7 1s are 7. நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? ரெண்டு டினாமினேட்டருமே சேம் ஆயிடுச்சு. ரெண்டுமே எடுத்து ரைட் பண்ணுங்கள். 6/8 இங்கே 7/8. இப்போ டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் நியூமரேட்டர் இது பிகாஸ்ட் 1 7. ஸோ திஸ் ஒன்லி லார்ஜர் 7/8. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம 6/8ஓட கொஸ்டின் என்ன? 3/4. நெக்ஸ்ட் 7/8ஓட கொஸ்டின் என்னது? அதே 7/8 தான். இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? ரேஷியோவில் ரைட் பண்ணிடணும். ரேஷியோவில் எழுதுனா என்ன கிடைக்கும்? 3:4 greater than 7:8. ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் லார்ஜர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் இருக்குது, பார்த்தலாம். ஓகே, இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள். 1:2 or 2:1. இது எதில் லார்ஜர்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் எழுதுங்க. 1/2 இஸ் ஈக்குவல் டு 2/1. ரெண்டு டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? எல்சிஎம் கண்டுபிடிச்சி என்ன வரும்? எல்சிஎம் ஆஃப் 2 and 1 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 2 டேபிளில் பண்ணால் 1 1. அப்போனா எல்சிஎம் நமக்கு என்ன கிடைக்கிது? 2 தான் கிடைக்கிது. எல்சிஎம் என்ன வருது? ஆன்சர் இஸ் எல்சிஎம் வந்து 2 தான் வருது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் என்ன எழுதியிருக்கோம்? 1/2. நம்மளுக்கு என்ன வரணும்? டினாமினேட்டரில் எல்சிஎம்மோட ஆன்சர் 2 வரணும். செகண்ட் ஃப்ராக்ஷன் என்னது? 2/1. அதோட எல்சிஎம் ஆன்சர் என்ன வருது? 2 தான் வரணும். இப்போ எதால் மல்டிபிள் பண்ணால் 2 வரணும் நமக்கு எழுதணுமா? இப்போ இங்கே 2 இருக்குது, ஆன்சரு 2 தான் இருக்குது. அப்போனா 1ஆல் மல்டிபிள் பண்ணாத சேம் நம்பர் வரும். மேலே அதே எழுதுங்க. 1 into 1 1. இப்போ இங்கே பார்த்தோம்னா இங்கே என்ன கிடச்சிருக்கு? 1 தான் இருக்குது. எதை எல்லாம் மல்டிபிள் பண்ண இங்கே 2 கிடைக்கும். 2ஆல் பண்ணணும். 1 into 2 2. அதே மேலேயும் 2ஆல் பண்ணுங்க. 2 2s are 4. இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு என்ன? டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. என்னென்ன கிடச்சிருக்கு? 1/2 இங்கே 4/2. டினாமினேட்டர் ஈக்குவல் இருந்தால் நியூமரேட்டர் தான் பிகாஸ்ட் இது பிகாஸ்ட் 1. இப்போ 1/2ஓட கொஸ்டின் என்னது? அதே 1/2 தான். 4/2ஓட கொஸ்டின் என்னது? 2/1. இது ரேஷியோவில் எழுதுங்க. 1:2 greater than 2:1. அவ்வளோதான். ஓகேவா? இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்து தான் நீங்கள் லார்ஜர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.